யார மைண்ட் பண்ணாரு நினைக்கிறீங்க? அது ஆமையை திருப்பி போட்டு அடிச்சா செத்து போயிடும். ஆமையை மேல போட்டு அடிச்சோம்னா சாகாது. ஆமைக்கு ஒரே அடிதான், திருப்பி போட்டீங்கன்னா ஒரு அடியோட ஆமை காலி ஆயிடும். இப்ப பிஜேபி ஆட்சியில அதானி அம்பானி பணக்கார ஆகிறான், திமுக ஆட்சியில் அவன் குடும்பத்துக்காரனே. நாம ஏன் கேட்க தயங்குறோம்? ஜெயிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மக்களை நேசிக்கிறது இல்ல. இல்ல அது ஓகே, நம்ம பணம் இல்லையா? மக்கள் போய் கேட்கவும் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, மற்றபடி காவல்துறையோ அவங்களே கட்டுக்காலமா மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் பொதுவாக மாற்றம் வேணும்னு சொல்றோம். எம்ஜிஆர், காமராஜர் மக்களுக்கான மாற்றங்கள் இப்ப இருக்கக்கூடிய கட்சி கூட்டினா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கும்போது 500 1000க்கு ஓட்டு விலை போகுமா? போகாதுன்ற ஒரு உணர்ச்சி இங்க இந்த மாநாட்டுல வந்து எடுத்துக்கலாமா? எங்கள் ஓட்டு விஜயகாந்த் மாநாடு போட்டிருக்காருங்க, அதே போல கமல் மாநாடு போட்டாரு நினைக்கிறேன். எல்லா கட்சியாரும் விட்டுருங்க, இல்ல எல்லாரும் மாநாடு போட்டாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? எங்க தராரு அவர்? பிரியா பொங்கலுக்கு 1000 ரூபாய் சொல்றது. நீங்க டெய்லி கொண்டு போய் 400 ரூபாய் கொடுத்துறீங்க. சீமான் தடுத்து அடுத்து தலைவர் சொன்ன மாதிரி அரசியல் எங்க எதிரிகள் முளைப்பாங்கன்னே தெரியாது. கண்டிப்பா இப்ப முதல்ல வந்து ஆதரவு கொடுத்தாரு, அதே வாய் இப்ப வந்துட்டு மாத்தி பேசுறாரு. அதாவது அதுக்கு பேர் பயம்னு அர்த்தம். மாநாடு எத்தனையோ மாநாடு பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி கூட்டம் பார்த்தது இல்ல. இந்த மாநாடு எப்படி இருக்கு? இந்த மாதிரி நல்லா கூட்டமா நல்லா இருக்கு. எவ்வளவு நேரம் இருந்து போடுறீங்க? நைட்ல இருந்து போடுறோம். நைட்ல இருந்து போடுறீங்களா? 9 மணில இருந்து. சுமார் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? எல்லாம் படிச்சிருக்காங்க. நாங்க எல்லாம் டபுள் டிகிரி முடிச்சிருக்கோங்க. நான் ஒரு ஏரியா மேனேஜரா இருக்குங்க. எல்லாம் சம்பாதிக்கிற பணத்துல பாதி எங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு எங்க வீட்டை செட்டில் பண்ணிட்டு மீச்ச தளபதிக்கு வச்சு தளபதி காசு உழைக்கிறோம். மொத்த குடும்பமே அங்க வந்து 18 குடும்பம், மினிமம் 4 ஓட்டு கணக்கு பண்ணீங்க. என்ன மீறி ஒரு ஓட்டு வெளியே போகாது. குட்டி பையன் எங்க வீட்டுல இருக்கான், ஓட்டு மட்டும் போடலன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து தோத்து அனுப்பிச்சுங்களேன், சாப்பிடவே மாட்டான். ஓட்டு தர மாட்டேன்ட்டாங்க. தளபதிக்கு ஓட்டு போடல, நான் குடும்பத்துக்கு வர மாட்டேன், சம்பாதிச்சு காசு தர மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல கட்சி முக்கியமா? நீங்க போய் திமுக போடுங்க, ஓட்டு எங்க போடுங்க. எங்க போட்டு என்ன அடமானம் வைக்கிறீங்களா இல்ல என்ன வாழ வைக்கிறீங்களா? சொல்லிட்டாங்க பசங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க இதுலயே வந்து எங்க வார்டிலயே வந்து நீங்க வந்து வேற கட்சி ஓட்டு போட்டீங்கன்னா நான் வீட்டை கண்டுக்க மாட்டேன். எல்லாம் சிறப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த பைப் லைன் தான். அந்த பைப் லைன் குடிச்ச தண்ணி தான் இது. எப்படி இருக்கு நாமளே குடிச்சு பார்ப்போம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து வர்றேன். ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா? ஆமா, கலைஞரோட ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிறேன். தளபதியை பார்க்கறதுக்காக இங்க மதுரைக்கு வந்தோம். வெயிலா இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து தளபதியை பார்த்துட்டோம். காலையிலே வந்தீங்களாங்க? ஆமா, காலையில் நேற்று நைட்டே நாங்க வந்துட்டோம். கடுமையான வெயில் இருந்தது, எப்படி இவ்வளவு நேரம் தாக்கி? அது எப்படி தாக்கு பிடிச்சாலும் எங்க தளபதியை பார்க்கறது இன்னும் எவ்வளவு இதை விட எத்தனை மடங்கு வெயில் இருந்தா கூட நாங்க பார்ப்போம். தளபதி ஸ்பீச் எப்படி இருந்ததுங்க? தளபதி மாஸ். தளபதி ஸ்பீச்ல எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பேசுவாருன்னு? இல்ல, நாங்க எதிர்பார்த்ததுதான். நேரடியா வச்சு பொழப்பாருன்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படிதான் பொழப்பாரு எங்களுக்கு தெரியும். மித்தவங்க நினைக்கிறாங்க தளபதிக்கு பேச தெரியாதுன்னு. தளபதி எப்படி பேசுவாரு எங்களுக்கு தெரியும். பிரஸ் சந்திங்க. ஏன் சந்திக்கணும்? இல்ல கூப்பிடுவாங்களா? இல்ல, இனிமே கூப்பிட மாட்டாங்க. தெளிவாதான் இருக்கு. தெளிவா இருக்கு. நம்ம பொம்மை முதல்வர் அப்படிலாம் கிடையாது. நம்ம தளபதிக்கு வந்து என்ன பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் நம்ம தளபதிக்கு தெரியும். சும்மா போய் சிலிப்பி தொட்டு பாக்க நான் ஒன்னும் அப்படி கிடையாது. யார மைண்ட் பண்ணாரு நினைக்கிறீங்க? அது ஆமையை திருப்பி போட்டு அடிச்சா செத்து போயிடும். ஆமையை மேல போட்டு அடிச்சோம்னா சாகாது. ஆமைக்கு ஒரே அடிதான், திருப்பி போட்டீங்கன்னா ஒரு அடியோட ஆமை காலி ஆயிடும். அதான் செத்த கறி இல்ல. ஆமை எப்படி அடிக்கணும் நமக்கு தெரியும். ஆமை மேல ஓட வச்சு அடிச்சோம்னா 5 அடி அடிக்கணும். ஆமையை வந்து திருப்பி போட்டு அடிச்சோம்னு அரை அடிதான், சின்னோட்டு பையன் கொண்டுட்டு போயிடும் ஆமையை. அவ்வளவுதான். சரி சரி. ஆமை எப்படி அடிக்கணும் தெரிஞ்சா போதும். எல்லாத்துக்கும் பதிலடி தான். இந்த பாடல் எப்படி இருந்தது? பாடலா இது வந்து அப்படியே ரத்தத்துல வந்து சாப்பிடலனாலும் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி, இப்ப கேட்க நாடியில வந்து எப்படின்னா நம்ம நாடியில நல்ல பாடல். சரிங்க. தளபதி பேச ரொம்ப பிடிச்சது? தளபதி வந்து பேசுறதுல எது பேசினாலும் பிடிச்சது தானே. வாயை திறந்தாலும் எங்களுக்கு போதும். நண்பா நண்பி எது சொன்னாலும் சரி, பேசினாலும் சிரிச்சாலே போதும். எங்க பேச வேண்டாம், அப்படி கையை காட்டினாலே போதும். நன்றி. மாநாடு பாத்தீங்களா? தளபதி ஸ்பீச் எப்படி இருந்தது? தளபதி நிப்பான். தளபதிக்கு அரசியல் அறிவில் நாங்க எப்படி பழந்தாரு? இந்த பிஜேபி சொல்ல இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே வேற லெவல்னா வேற லெவல். இந்த சாங் பயங்கரமான சாங்.
செம்ம பைக். செம்ம பைக். முதல் மாநாட்டை விட இந்த மாநாட்டுக்கு இந்த மாநாடு செம்ம super. காலையில இருந்து ஒரு நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, அதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. வீட்டுக்கு கட்டிச்சு. நன்றி. காலையில 8 சந்தோஷம், மணில இருந்து 7 மணி வரைக்கும் சந்தோஷமா. உட்கார்ந்திருந்தோம். வெயில் இவ்வளவு வெயில் அடிச்சும் எப்படி சொல்றது, அந்த கலையை ஒரே ஒரு மாத்தணும் முதல்ல தலை தெரிஞ்சு போச்சு. தளபதி மட்டும்தானே. தெரிஞ்சு போச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். பசியில போயிடுச்சு. இந்த மாநாட்டுல ம். இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்கல்ல, அப்ப தளபதியோட பொது நோக்கம் பாத்தீங்களா, மத்த மாநாடு இன்னும் நாள் கடத்தி நேரம் கடத்தி ரெண்டே அவர்தான். மக்கள் மேல ஒரு பாசம். ஏன்னா சீக்கிரமா எல்லாம் வீட்டுக்கு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. தளபதியே நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒரே ஒண்ணுதான் பண்ணுவேன், அவருக்காக ஒரு ஓட்டை போடுவேன். ஒரு ஓட்டு போட்டா பாயிர முடியுமா? என்னுடைய ஓட்டு தளபதி என்னுடைய ஓட்டு ஒரு நம்ம குடும்ப ஓட்டி அவங்களுக்கு ஓட்டு தளபதிக்கு தான். தமிழ்நாட்டோட மக்கள் எல்லாரும் ஒரு ஓட்டு விஜய் தான். பிடிச்சது அதுங்க. ஒரு 3/4 மணி நேரம் பேசினார்ல, உங்களுக்கு பிடிச்சது அது ரொம்ப? எல்லாமே பிடிச்சிருங்க. அவரே பிடிக்கும்போது அவரோட பேச்சு பேச்சே போட்டு புடிக்க அவரே வந்துட்டே இருக்காரு அவரு. எல்லாமே பிடிக்குங்க. எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் பேசினாரு. கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது, இதை மாற்றி அமைக்கும் கைக்கு அவதாரம் தான் நமது தமிழக வெற்றி கழகம். இப்ப நீங்க வந்து துறையூர்ல இருந்து வந்திருக்கீங்க, திருச்சி மாவட்டம் துறையூர்ல வந்திருக்கீங்க. இப்ப காவிரி பகுதியை சார்ந்த டெல்டா மாவட்டம் உங்க மாவட்டம். இத்தனை ஆண்டு காலமா 75 ஆண்டு காலமா வந்துட்டு அரசியல் கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கு. காங்கிரஸ்ல இருந்து அதன் பிறகு அதை உடைத்து அண்ணாதுரை திமுக தோற்றுவித்தது. திமுக தோற்றுவித்த பிறகு அந்த 67 அதன் பிறகு திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் 77 எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் வரும் வரைக்குமே வந்து 13 வருஷம் வந்து திமுகவில் வெளிச்சு பெறவே முடியல. அதன் பிறகு எம்ஜிஆருடைய இறப்புக்கு பிறகுதான் திமுக மெல்ல மெல்ல எழுச்சி பெற்று அதன் பிறகு ஜா என்றெல்லாம் பிரிந்து அன்றிலிருந்து இன்று வரை கடந்த ஒரு ஆட்சியை தவிர மீதி எல்லா ஆட்சியும் மாறி மாறி தான் வந்து அமைச்சிருக்காங்க. இத 2 விதமா எம்ஜிஆர், அண்ணாதுரை, காமராசர் அந்த ஒரு பகுதியாகவும், அதன் பிறகு கலைஞர், ஜெயலலிதா இப்படி இந்த ஒரு பகுதியாகவும் பிரிக்கும் போது 2த்துக்குமான வித்தியாசம் என்ன பாக்குறீங்க? நல்ல கேள்விதான். அன்றைய காலகட்டத்துல வந்து மனிதர்களை நம்பினாங்க, மதிச்சாங்க. அதாவது நம் 8வது கொடைவள்ளல் மக்கள் கழகம் இந்த காலகட்டத்துல நல்லாவே மதிச்சாங்க, மக்களும் அதன்படி நடந்துகிட்டாங்க. அதற்கு பிறகு வந்த கிட்டத்தட்ட 3 தலைவர்கள் நீங்க சொன்னீங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க ஒரு விதமா மாற்றம் மக்களும் மாறிட்டாங்க. மக்களோட மனங்களுக்கு ஏத்த மாதிரி தலைவர்கள் மாறிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம இதே எடுத்துக்கலாம்ல, என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரேஷன் கடை எடுத்துக்கங்க. தமிழக அரசுல திமுக வந்து 24வது ஆண்டு இப்ப நடந்துட்டு இருக்கு. 1967 நான் கணக்கு சொல்றேன். அதுக்கு இடையில மற்ற கட்சிகள் வந்துட்டு இருக்கலாம், அதை விட்டுலாம். ஒரு ரேஷன் அரிசிய கலர் இல்லாம கரெக்டா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 2 கோடி பேருக்கு மேல இருக்கிறோம் படிச்சவங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு திருச்சியில இருக்குது, 100 மண்டபம், 1000 மண்டபம், ஜம்புகேஸ்வரர் கோயில் எல்லாம் மூட்டை மூட்டையை அடிக்கிருந்தாங்க முன்னாடியெல்லாம். நான் அதை கண் கூட பார்த்தேன். அந்த அரிசிக்கு இன்னைக்கு ஒரு லாரிக்கு 10 பேர் ஊழியர்னா இன்னும் 4 பேர்த்த போட்டு அதிகமான ஆளுங்களை போட்டு அந்த அரிசி எடுத்து அந்த நெல்லுங்களை அப்படியே எடுத்துட்டு போய் கூடு கட்டாம வருஷக்கணக்கில் போடாம அரைச்சி அதை மக்களுக்கு கொடுத்தா மக்கள் இன்னைக்கும் நம்புவாங்க. என்கிற உணவு வந்து அதை சரிவர கொடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம அரசாங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அன்றிலிருந்து இருந்து இன்று வரை ரேஷன் அரிசி இருக்கு. ஆனா அரிசியில பல ரகங்கள் வந்து விட்டது. இன்னைக்கு நவீன அரிசி ஆலைகள்லாம் வந்து விட்டது. இல்ல வந்து அதாவது 4 குணம் சம்பாதிச்சு ரேஷன் அரிசி நிலைமை அப்படியேதான் இருக்குன்னு சொல்ல வரேன். அதுதான் எத்தனையோ ரகங்கள் இருக்கு, இந்த அரசாங்கம் எத்தனையோ ஆலைகள் வந்துருச்சு, எத்தனையோ நவீன இயந்திரங்கள் வந்துருச்சு. ஆனா இன்னும் பழுப்பரிசி, புழுங்கல் அரிசி, புழுத்து அரிசி இன்னும் இருக்குது. அப்படின்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து வெக்கக்கேடாதான் இருக்கு. ஆமா, ரேஷன்ல அரிசி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரம் வெக்கக்கேடாதான் இருக்குது. அன்றைக்கே அந்த தலைவர்கள், நாம் குறிப்பிட்ட எம்ஜிஆர், இந்த பெரியார் முதல்ல ஊட்டினார். இந்திரா காந்தி வந்து 20 திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 20 கிலோ 30 கிலோ அரிசி கூட கொடுத்தாங்க. அது பழுப்பு நிறமா இருந்தா கூட மக்கள் அதை ஊற வச்சு நல்ல முறையில் கொண்டு சாப்பிட்டாங்க. அது உடம்பு கொட்டுனுச்சு, நல்ல ஆரோக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு தலைவர்களும் ஆரோக்கியம் இல்ல, மனிதர்களும் ஆரோக்கியம் இல்ல. மக்களால் தலைவர்கள் மாறிட்டாங்களா இல்ல தலைவர்களால் மக்கள் மாற்றப்பட்டார்களா? தலைவர்களாலதான் மக்கள். ஏன்னா அன்னைக்கு ஏழ்மை இருந்தது, வளர்ச்சி இல்ல. காமராஜர் பார்த்தார், படிக்க வைக்கலான்னு படிக்க வச்சார், இலவச மதிய உணவு திட்டம் கொடுத்தார். அதே போல வந்துட்டு அண்ணாதுரை
காமராஜரை வீழ்த்தி வந்தாருன்னு வந்து சொல்றாங்க. 67 வந்து நீங்க கொள்கை தலைவரை வீழ்த்துனாங்க அப்படின்னு வந்து பேசுறது அது உண்மைக்கு புறம்பான வாதம். ஏன்னா ஆபரேஷன் கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மூத்த தலைவர் வந்து பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு காமராஜர் தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நம்முடைய ஜவஹர்லால் நேரு சந்திச்சு ராஜினாமா பண்ணிட்டு வராரு. அதன் பிறகு வரக்கூடிய எலெக்ஷன்ல தான் திமுக வந்து வென்று வருது. அப்ப காமராஜரை தோற்கடித்து தான் வந்தீர்கள் என்ற வாதம் வந்து பொய். ஆனா காமராஜர் இந்த எலெக்ஷன்ல தோத்தாரு. காமராஜர் கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி உங்களை தோற்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இதுதான்டா ஜனநாயகம், நானே ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன மன்னராட்சியான்னு கேட்டார். ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்க, இந்த குறிப்பிட்ட திமுகவை தவிர வேற எந்த கட்சியால வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அது அப்படி சொல்றாங்க. அன்னைக்கு அடித்தளம் விட்டார்கள் எல்லா தலைவர்களும், படிக்க வச்சாங்க. அதன் பிறகு அண்ணாதுரை கல்லூரி கட்டினாரு, நிறைய பாலங்கள் அணைகள் எல்லாமே கட்டினாங்க. எல்லாமே கட்டி வந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டாங்க. படிச்சா முன்னேறிடலாம் கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. ஒரு தலைமுறை மாறு மேய்ச்சிருந்த பையன் திடீர்னு கலெக்டர் ஆயிட்டான். மதிச்சு அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்கல. அதுதான் கேக்குறேங்க. அவங்க வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையனை படிக்க வச்சாங்க. அவன் வக்கீல் அவரா அந்த பையன் படிச்சு அந்த பொருளாதாரமே அத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு காலம் அந்த தலைமுறை அந்த ஏழ்மை கூட படிப்பால மாறுச்சுன்னு பார்த்த உடனே அதனாலதான் நீ கல்விக்கு இவ்வளவு மோகம். கல்வி தனியார் மயமானதுக்கான காரணமும் அந்த அளவுக்கு படிப்பினுடைய அருமையை ஊட்டி தான் அந்த தலைவர்கள் வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த பாதையிலேயே பயணிக்காம மாறினத்துக்கான காரணம் என்ன? ஏன்னா அதே போல தலைவர்கள் மாறி மாறி வந்தா இன்னைக்கு படித்த இளைஞனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், நல்ல தொழிற்சாலை உருவாக்கும், நம்ம நிலங்களையும் வளங்களையும் சார்ந்து தொழிற்சாலைகள் உருவாக்கியிருப்பாங்க. இவன் வேலைக்கு அங்கங்க போய் அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. படிச்சவன் வேலைக்கு போயிருப்பான், வேலைக்கு போன திரும்ப சிந்திச்சிருப்பான், 100 200 500 வாங்கிட்டு ஓட்டு போற சூழ்நிலை வந்திருக்காது. அப்படி பெரிய தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த உன்னதமான கொள்கை எந்த இடத்துல வந்து பிறல்தன்மையாச்சு, எந்த இடத்துல மாறுச்சு? அதுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க, நாட்டுல லஞ்சம் ஒழிக்கிறேன் மது ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2021 எங்க ஏரியாவுல ஓட்டுக்கு 500 ரூபாய் காசு கொடுத்தா மக்கள் மாறுறதும். நான் என்ன கேக்குறேன், இப்ப நம்ம ஒரு 100 பேர் இருக்கோம், 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டு இல்ல ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு போலான்னு ஒரு வசூல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு போனாலும் அது சிறப்பு. ஆமாமா. இப்ப நீங்க வசூல் பண்றீங்க, இல்ல ஒரு வசூல் பண்றாரு, வசூல் பண்ணிட்டு இவரே எடுத்துட்டு போயிடுறாரு, இல்ல ஒரு பாதி தான் செலவு பண்றாரு, சாப்பாடு வாங்கி தரல இல்ல தண்ணி ஏற்பாடு பண்ணல அப்படின்னா அவர் பிடிச்சி கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்போம் இல்லையா? ஜிஎஸ்டில இருந்து இத்தனை வரி வாங்குறாங்கல்ல நம்மகிட்ட, பரவலா தமிழ்நாடு முழுக்க வாங்குறாங்க. நேரடியா உங்ககிட்ட கேட்கல, எல்லாத்துல இருந்து வாங்குறாங்க இல்லையா? இப்ப இவ்வளவு வரி வாங்கி எந்த வசதி வாய்ப்பு, கல்வி இலவசம் இல்ல, மருத்துவம் இலவசம் இல்ல, எதுவுமே வந்துட்டு இல்ல. குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் கோடி கோடியா பணக்காரனும் மேலும் பணக்காரனாகிறான். இப்ப பிஜேபி ஆட்சியில அதானி அம்பானி பணக்காரன் ஆகிறான், திமுக ஆட்சியில அவன் குடும்பத்துக்காரனே பணக்காரன் ஆகிறான். இப்படிதான் நடக்குது தவிர இந்த போக்கு தொடர்ச்சியா நாம ஏன் கேட்க தயங்குறோம்? நாம வந்துட்டு என்னுடைய வரிப்பணம் ஏன் அது நீங்க இப்ப இந்த ஒரு சின்ன சுற்றுலா இல்ல இந்த ஒரு மாநாட்டுக்கு வந்துட்டு போகும்போது 25,000 வசூல் பண்ண, ஏன் வந்துட்டு கடன் வச்ச, ஏன் வந்து பெட்ரோல் பங்க்ல கடன் வச்ச, ஏன் வண்டிக்காரனுக்கு கடன் வச்ச, ஏன் சாப்பாடு கொடுக்கல, அந்த கடனை திருப்பி வந்துட்டு உங்களை கொடுன்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் வந்து இருக்குதுன்னு வந்து வெள்ளை இறக்கி விட்டாங்க திமுக ஆட்சி வரும்போது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்ப 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க ஆட்சி முடிய போகுது, இப்ப ஏன் வெள்ளை இறக்கி விட மாட்டேன்றாங்க? ஒவ்வொரு குடிமக்கள் மேலும் 1 லட்சம் குழந்தை கடன் இருக்கு. இது ஏன் மக்கள் கேட்க தயங்குறாங்க? இந்த கேள்வியை ஒரு எம்எல்ஏ பார்த்தோ, ஒரு எம்பியை பார்த்தோ, ஒரு மினிஸ்டரை பார்த்தோ ஏன் மக்கள் கேட்க? நம்ம பணம் தானே, அந்த கடன் நாம தானே கட்டி ஆகணும். இப்ப இந்த ஒரு சின்ன நிகழ்வுல ஒரு நடக்கிற தவற உடனே சுட்டி காட்டிடுறோம், உடனே கேட்கிறோம். இப்பதான் நீ தானே முன்னாடி வாங்கினா எங்க அந்த காசுன்னு கேட்கிறோம். ஆனா நாம வாங்குற சட்டையில இருந்து பேண்ட்ல இருந்து ஒன்னொன்னுலயும் வந்துட்டு வரி போடுறான், பெட்ரோல்ல வரி போடுறான், குடிக்கிற தண்ணியில வரி போடுறான், டாஸ்மாக்ல வரி போடுறான், இத்தனை வரியும் வாங்குறாங்க. அந்த பணத்தை என்ன செஞ்ச, ஏன் கடன் வாங்கியிருக்கிறேன், ஏன் மக்கள் கேட்க தயங்குறாங்க? ஓட்டா போடுறோம், ஜெயிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மக்களை நேசிக்கிறது இல்ல. இல்ல அது ஓகே, நம்ம பணம் இல்லையா? மக்கள் போய் கேட்கவும் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, மற்றபடி காவல்துறையோ அவங்களே கட்டுக்கு வழங்காம டார்ச்சர் பண்ணா யார் போய் பெருவாரியா இருக்கிறதுனால மெஜாரிட்டி இதுதானே அரசியல் சொல்றோம். என்னோட உரிமையை கேட்க முடியாம இருக்கிறதானே அரசியல். என் பணத்தை நீ திருடிட்டானால என்ன கேட்க முடியாது, என்னோட உரிமையை திருடிட்டா என்னால கேட்க முடியாது, என்னோட வேலையை பறிச்சு என்னால கேட்க முடியாது. இந்த அரசியலை மாற்ற ஒரு சக்தியா தான் இப்ப வந்திருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள். அது இவருக்கு வெற்றி வாய்ப்பு கை கூடுமா? தாராளமா கை கூடும். ஏன்னா இந்த இயக்கங்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் வேதனையா பதிஞ்சிருக்கு. ஏதாவது நடக்காத டிபேட்ல சொன்னேன், செந்தமிழ் செல்வரே நான் தேடிய தலைவரேன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். நிச்சயமா
நிச்சயமாக செந்தமிழ் செல்வர் நீங்கள் தேடிய தலைவர். நாளை தமிழக 2026 தமிழக வெற்றி கழகத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவர் கொடி பறக்கும். அதற்காக நாம் இவ்வளவு எங்கிருந்து வரீங்க? திருநெல்வேலி மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம். நரிக்குடி ஒன்றியத்துல வரீங்க. ஆமா. கட்சி எதுவும் பொறுப்புல இருக்கீங்களா? கட்சியில இருந்தோம். சாதி சமூகம் மூற்றபடி அண்ணன் விஜய அண்ணே வரணும், சமத்துவம் பண்ணணும், எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும். ஆமா, அதனால நாங்க எல்லாமே வேண்டி கேட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில நாங்கள் வந்திருக்கோம். மாற்றம் மாற்றம் மாற்றம். ஆமா, விஜய அண்ணன் ஒரு மாற்றம். எந்த மாற்றம்? அரசியல் மாற்றமா, கொள்கை மாற்றமா, இல்ல வந்துட்டு எந்த வகையில எனக்கு மாற்றம் வேணும்? இப்ப டெய்லியும் வந்து புளிக்குழம்பு சமைக்கிறாங்க, எனக்கு மாற்றம் வேணும், ஒரு பருப்பு சாம்பார், அந்த மாதிரி 7 நாள் 7 மாற்றம். அரசியல்ல அந்த மாதிரி அரசியல்ல எந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் பொதுவா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்றோம். எம்ஜிஆர், காமராஜர், மக்களுக்கான மாற்றங்கள் ஏதாவது இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மக்களுக்காக செய்யலன்றீங்களா? அண்ணன் செய்யல 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 செய்யல. விடியல் பயணம் விட்டுருக்காங்க, 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பம் விளைஞ்சிருக்கு. சொல்றீங்கல்ல, மக்களுக்கு லேடிஸ் பஸ் விட்டுருக்காங்கல்ல, ஆனா லேடிஸ் எங்க மறைச்சாலும் பஸ் ஏத்த மாட்டாங்க. அது கம்ப்ளைண்ட் வந்து தெரியுமா? எங்க மறைச்சாலும் ஏத்த மாட்டாங்க. பஸ் ஸ்டாப்ல தான் மறிக்கணும். நீங்க பாரு எங்கனால மறிச்சா சொல்றேன், லேடிஸ பார்த்தா ஏத்த மாட்டாங்க. ஏத்த மாட்டாங்க. அப்படியே நடந்துச்சு. பேருக்கு தான் விடியல் பயணம். அவங்க கண்டு நினைக்கிறாங்க லேடிஸ் ஃப்ரீ, எதுக்கு ஏத்தனா போயிட்டே இருக்காங்க. ஓஹோ, எங்க ஊர்ல மாதிரி நடந்திருக்கு. இது விடியா பயணம் ஆகி போச்சு. லேடிஸ பார்த்த உடனே இது ஓசி டிக்கெட் காசு போட சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? ஆமா, 8 ரூபா டிக்கெட் ஃப்ரீ ஆக்கிட்டு கொடுக்குறீங்கல்ல, 4 பேர் பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறாங்க. ஆம்பளை ஏத்தா பொம்பளை தான் ஏத்த. முத பொம்பளை எங்க மரத்துல ஏத்துறாங்க, இப்ப எங்க 2 மரத்துல ஏத்த மாட்டாங்க. பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேங்குது பஸ். லேடிஸ் பஸ் நிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் மாற்றம் வேணும்ன்றீங்க. இதெல்லாம் நம்மள கேட்காம திணிச்ச திட்டங்கள் இல்லையா? ஆனா உண்மையான திட்டம் நமக்கு உண்மையான திட்டம்னா எந்த மாதிரி திட்டம் இருந்தா நல்லா இருக்கும்? கல்வியில தான். கல்வி கொடுத்துட்டாங்க எல்லா பக்கமும். நீ கல்வி ஓரளவுக்கு இருக்கு. காமராஜர் காலத்துல இருந்து அது எந்த அளவுல இருக்குது? அதாவது கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்திட்டாரு காமராஜர். அன்னைக்கு படிச்சவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல் ஆனாங்க. இப்ப இவங்க அதை காசு ஆக்கிட்டு இருக்காங்க. காமராஜரே விட்டா காசு ஆக்கிடுவாங்க இல்லையா? கல்வி மருத்துவம் ஒன்று கரெக்டா இருந்தால் சுகாதாரம் நல்லா இருக்கும். இலவச கல்வி, இலவச மருத்துவம், அனைத்து மக்களுக்கும் சமம். இதுதான் வேணும். முதல்ல உங்களுக்கு இலவச கல்வி வேணும். வேலை வாய்ப்பு. பணம் இருக்கவங்க போய் கார்பரேட் ஸ்கூல் படிக்கிறாங்க, பணம் இல்லாதவங்க ஏழை ஸ்கூல் படிக்கிறாங்க. ரெண்டு ஒரே ஆக்கிட்டா எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஆயிருங்க. அந்த கல்வி இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்தா யாரும் அங்க பிரைவேட் ஸ்கூல் போக போறது இல்லையே. அது தரமான கல்வினா இன்னைக்கு ஒவ்வொரு அரசு ஆசிரியர்களும் கடுமையான தேர்வு எழுதி தான் வராங்க. அப்படி இருந்தோம் ஏன் வந்து அரசு பள்ளி வந்து தரமான கல்வி தரல? அந்த தேர்வுல தோத்தவன் தான் தனியார் பள்ளியில இருக்கான். ஆனா அது தரமான கல்வியும் இது தரமில்லாத கல்வின்னு எப்படி வந்துட்டு வருது? அலட்சியம். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தா சம்பளம், அலட்சியம் போய் சேருமா? விஜயன்ட்ட சேரணும் தான் எவ்வளவு. கல்வியும் மருத்துவமும் கரெக்டா இருந்தால் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து தனியா தன்னால வந்துடும். கல்வியும் மருத்துவமும் நமக்கு தேவை. நம்ம அதிகமா செலவு பண்றதே கல்விக்கும் மருத்துவத்துக்கும். கல்வி படிப்பு செலவு பண்றோம், இல்லன்னா வந்து ஹாஸ்பிடல்ல செலவு பண்ணோம்னா மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும். சரி, இது அண்ணன்ட்ட போய் சேரணும். அண்ணன் போய் சேரும். இப்ப நீங்க வந்துட்டு அண்ணன்ட்ட சேர்றதுக்கு, அண்ணனுக்கு ஓட்டை வாங்குறது உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? ஏன்னா நீங்க உங்க ஓட்டை போட்டுரும், உங்க ஓட்டு விழுந்துரும். பாத்தீங்களா? அது மாதிரி பல விஷயங்கள் பல விதமான கட்சியில இருந்து வந்திருக்கலாம். வந்தெல்லாம் ஒரு ஆதரவு, இவர் செய்வாரா அவர் செய்வாரா, நாட்டுக்கு முதல் படத்துல அர்ஜுன் சொன்னது மாதிரி இவர் செஞ்சா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்திருப்போம். இவருக்கு அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு. பணம் கொடுத்தாங்க, பணம் வேணாம், ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஒரு நாள் வேலை ஊதியம், வேலையோட ஊதியம் தாயா அந்த வார்த்தையில வந்து வேலையோட ஊதியம் தாயா அதோட இது. எனக்கு தேவையில்ல, நீ ஒண்ணும் எனக்கு நீ தேவையில்ல, எனக்கு சரியான ஆட்சியாளர் தான் வேணும். 2 நாள் ஊதியம் தாயா உங்களுடைய காசு. ஓட்டுக்குள்ள முறை பணத்தை கொடுத்து கண்டிப்பா ஏமாத்த முடியாது. மக்கள் தெளிவா இருக்காங்க. ஓகே, சிறப்பு சிறப்பு. கல்வியும் அறிவும் இருந்தா போதும், மணியை பாத்துக்கிறோம். எல்லாமே கொடுத்திருக்காங்க. தளபதியை பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது தளபதி கட்சி மூலியமா அவங்க தொண்டர்கள் ரெடி பண்ணி கொடுத்து உங்களை வந்து சேஃபா கூட்டிட்டு போய் சேஃபா கூட்டிட்டு வரேன். அதை நம்பி உங்க வீட்டுல இருந்தும் உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், பசங்க இருக்கலாம், நம்பி அனுப்பி வச்சிருக்காங்க. எதனால தளபதியுடைய தொண்டர்கள் வந்து
எந்த ஒரு தப்பான ரீதியிலும் போயிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு அங்கிருந்து உங்களை அனுப்பியிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு இருக்கு? அது உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க வந்து மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம அஜிதா அக்மல் அவங்களுடைய மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாருமே எங்களுக்கு நாங்க வந்து இப்போ 2வது மாநாட்டுல விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். டீம்ல மத்தவங்களுக்கு பேசுவோம். சரி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு போயிருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபர்ஸ்ட் மாநாட்டுல நாங்க கொஞ்சம் எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா நாங்க போகாததுனால எங்களுக்கு வந்து சரியா ப்ரிப்பேர் ஆகி நாங்க வரல, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இப்போ நாங்க கரெக்டா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கோம். அதனால நாங்க இந்த மாநாடு எங்களுக்கு இந்த வெட்ட வெயில்ல நாங்க எப்படி எங்க தளபதியார 2026ல அரியணையில அமர செய்யணுங்கிற ஒரு முடிவோட நாங்க வந்து இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா நீங்க சொன்ன மாதிரி. இப்ப அதே மாதிரி தளபதி வந்தா பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கும், அது எப்படி உணர்றீங்க? இப்ப இருக்கிற கட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் நம்ம தளபதி வந்தா பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கும், இப்ப எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆட்சியில பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. பெண்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளுக்குமே இல்ல. போதையினால நம்ம நாடே இப்ப சீரழிஞ்சு கிடக்கிறத நம்ம எல்லாருமே கண்கூடா பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து நம்ம தளபதியார் அண்ணன் அரியணையில் அமர்ந்தா மட்டும்தான் அதுல ஒரு மாற்றம் வரும். தமிழகத்தை ஒரு மாற்று பாதைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். கண்டிப்பா அதுல நம்ம வெற்றி பெறுவோம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நமக்கு இலவசமா கொடுத்து நம்ம கண்ணை மூடி மறைச்சிடுறாங்க. இலவசம் வாங்க கூடாது, தளபதி வந்தாலும் இலவசமா தான் வேணும்னு கேட்பீங்களா, இல்ல இலவசம் வேணாம் எங்களுக்கு நேர்மையான அரசியல் வேணும்னு கேட்பீங்களா? அதுக்கான உதாரணம் அப்ப உங்களுக்கு பெரிய பேருந்து தேவையில்ல. ஓகே, தளபதி வந்து நல்லது பண்ணா போதும், இலவசம் எதுவும் தேவையில்லைன்றீங்க. சரி, உங்களுடைய உற்சாகத்தை ஒரு கோஷமா சொல்லிருங்க. நாங்க தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கேன். என்னோட பேரு அன்புநிதி. இந்த 2வது மாநில மாநாட்டுல கலந்துக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தளபதி வந்து கண்டிப்பா இந்த 2026ல அவ்வளவு அன்பு, அவ்வளவு எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறதுனாலதான் இவ்வளவு வந்து கூட்டம் கூடி அவர் அன்பால இங்க வந்திருக்காங்க. நிச்சயமா 2026ல நம்ம தளபதி அந்த அரியணையில எல்லாருமே உட்கார செய்வோம். தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி வாழ்க. எவ்வளவு இந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றீங்க இல்லையா, தளபதி வந்து 2026ல உட்கார வச்சு? அதாவது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்பிடன்ட் இருக்கும், இது வாங்கினா நான் அந்த ப்ராடக்ட பத்தி நம்மளுக்கு அப்படி தெரியும். அதே மாதிரி நம்ம உள் உணர்வோ அந்த மாதிரி ஒரு எல்லார் மனசுல இடம் பிடிச்சது நம்ம இளைய தளபதி அவர்கள். அதனால எல்லார் மக்கள் மனதிலையும் இடம் பிடிச்சு இன்னைக்கு இவ்வளவு பேர பிரம்மாண்டமான இந்த அரங்கத்துல எல்லாரையும் பார்க்கல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுவே ஒரு தனிப்பெரும் வெற்றி தான், மாபெரும் வெற்றினாலதான் இந்த அளவுக்கு எல்லாருமே கூட்டம் கூடி இந்த அளவுக்கு நம்ம வந்து வெற்றி பெற செஞ்சிருக்கோம். இன்னும் பெஸ்டா நம்ம இளைய தளபதி எல்லாத்தையும் சாதிச்சு அரியணை சாசனத்துல உட்கார்ந்து ஒண்ணு இருக்கு இல்லையா, 50-70 வருஷ கட்சின்றாங்க. திமுக வந்து 75 வருஷ கட்சி. 75 வருஷம் ஆகட்டும், இல்ல 100 வருஷம் கூட ஆகட்டும், எல்லாரும் அறியாமையால இவ்வளவு நாள் இருந்தோம். ஆனா தளபதி உங்கள் வீட்டுல உங்க அண்ணனா, தம்பியா, தோழனா, மகனா எல்லாரும் கண்டிப்பா இந்த 2026 நம்ம தளபதி அரியணை சாசனத்துல உட்காருவாரு. ஆமா, நம்ம எல்லாரும் ஆலமர விழுதா இருந்து அவர் கூட இருந்து செயல்படுவோம். தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும். இப்ப இலவசத்தை பத்தி பேசினாங்க, எங்களுக்கு இலவசம் வேண்டாம், இலவசம் வேண்டாம் நாங்க. பட் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இதே வேற கட்சியா இருந்தா இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப இலவசம் வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து தன்னோட சொந்த எழுச்சியில அத்தனை பேரும் வந்துட்டு சொந்த பணத்தை போட்டு வராங்கன்னும் போது 500க்கு 1000க்கு வரக்கூடிய வாக்குகள் விலை போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம மக்கள் நல்லா இருக்கணும் ஒரே ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கும்போது 500-1000க்கு ஓட்டு விலை போகுமா? போகாதுன்ற ஒரு உணர்ச்சி இங்க இந்த மாநாட்டுல இருந்து எடுத்துக்கலாமா? எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? மதுரைங்களா? மதுரைங்க, திருப்பூர், மதுரை. ஓகே, இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு மதுரை பார்க்கும் போது? சித்திரதுரை தான்
சித்திரை திருவிழா ஓகே. இது எங்களுக்கு பேரு 50 லட்சம் பேர் இங்க வருவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரைக்கு இங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழா வந்து நடக்குது. அந்த கூட்டம் இந்த அளவுக்கு இருக்கா? இதோட கம்மியா? இதோட பயங்கரமா கூட்டமா இருக்கு. இந்த கூட்டம் பயங்கரமா விஜயகாந்த் மாநாடு போட்டிருக்காருங்க. அதே போல கமல் மாநாடு போட்டாரு நினைக்கிறேன். எல்லா கட்சிக்காரும் விட்டுருங்க. இல்ல எல்லாருமே மாநாடு போட்டாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அவரெல்லாம் வந்துட்டு திரைத்துறையில அவரு எங்களை ரொம்ப உணர்வோட வந்திருக்கக்கூடிய மக்கள் தான் இது வந்திருக்கு. நேர்ச்சி வச்சிருந்தாரு. ரொம்ப பாசமா வச்சிருக்கோம். அதனால அவர் கூட்டம். தளபதி ஆட்சிக்கு வந்து என்னத்தை மாத்தணும்? மதுரைக்கு என்ன வேணும்? மதுரைக்கு மாத்தணுமா? ஒன் ஷாப்புக்குள்ள டாஸ்மார்க் முதல் அடைப்பான். டாஸ்மார்க் அடைப்பான். அது தலைவர் வந்து முதல் அடுத்து டாஸ்மார்க் அடைப்பான். என்ன தளபதி விஜய் வாங்க. 2026 தளபதி தான் முதலமைச்சர் அடிச்சு சொல்றீங்க. மதுரையில இருக்கிற எல்லாருடைய சப்போர்ட்டும் தளபதிக்கு தான் அப்படின்றீங்க. சரி, நன்றி, வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வரீங்க? ஓகே. யார் மூலியமா வந்திருக்கீங்க? எப்படி வந்தீங்க? ஊராட்சி ஒன்று செலவுங்களா? ஓகே. அதுக்குன்னு ஃபண்ட் இருக்கு உங்க ஊராட்சியில? ஓகே. என்ன ஓகே, என்ன காரணம் இங்க வரதுக்கு? நீங்க தளபதி சரி, ஓகே. தளபதி மட்டும் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா தளபதியுடைய கொள்கை பிடிச்சிருக்கா இல்ல தளபதி மட்டும் பிடிச்சிருக்குங்களா? சரி, சொல்லுங்க. அரசியல் ஒரு புதிய மாற்றம். ஓகே. உங்களுக்கு என்ன மாற்றம் வரணும்? இப்ப உங்க வாணியம்பாடின்னு சொல்றீங்க. வாணியம்பாடியில இது மாறல. பல வருஷமா இந்த கட்சிக்காரர் இருக்காங்க, முன்னோடி இருக்காங்க, எதுவுமே மாறல. உங்களுக்கு இது மாறணும். எங்க வாணியம்பாடியில இது மாறணும், அதனால தளபதிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். தளபதியை பிடிக்கின்றது வேற, தளபதியுடைய கொள்கை சப்போர்ட் பண்றது வேற. அதுல எந்த சப்போர்ட் பண்றீங்க? எது மாறணும் உங்க வாணியம்பாடியில? வேற தளபதி வந்து எவ்வளவு நாளா நீங்க ஃபேனா அவருடைய திரைப்படங்களுடைய ஈர்ப்புனாலதானே? கண்டிப்பா படம் நடிக்கல, அரசியல் வந்துட்டாரு. அந்த மவுஸ் வந்து அப்படியே குறைஞ்சிருமா கூடுமா? படமே நடிக்கிறது இல்ல. படம் நடிக்கலாம். ஸ்கிரீன்ல பார்த்தோம், மக்களுக்காக வந்து சேவை செய்ய வந்தார். படிப்படியா குறையும் சிலர் சொல்றாங்கல்ல. பல மடங்கு கூட்டமா இருக்கு. படிப்படியா குறையும் அப்படின்றது கூட்டிட்டே இருக்கிறதுக்கான ஆட்சிக்கு வந்து அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லவே தேவையில்ல. ஒரு தகப்பன் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, தம்பிக்கு மகனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தளபதி பண்ணிடுவாரு. சரி, தளபதிக்கே ஒரு ஜே போடுன்னு பாக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். போயிருது. அவன் பொம்பளை ஆளுக்கு 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 30 ரூபா கொடுக்குறாரு. 33 ரூபா கொடுக்குறாரு. கொடுக்காம இருந்துக்கலாம். காலையில 6 மணிக்கு புது பஸ் விட்டு காய்ச்சல் ஏற்றிட்டாரு. பெரிய பஸ் விடுறதெல்லாம் நிறைய வரவேற்கிறாங்களாமே. கிடையாது. வேலைக்கு போற பொம்பளை வரவேற்க, வீட்டுல இருக்க பொம்பளை ஊர் சுத்த போயிருது. ஊர் சுத்த போயிருது, வீட்டுல இருக்க மாட்டேன். சுத்த போயிருது.
சரி 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 அவ்வளவுதான் கேள்வி. ஓகே. வரங்கண்ணா சேலமா? ஆமா, நம்ம மத்திய மாவட்டம் பார்த்திபன் இருக்காரு இல்லையா, தமிழன் பார்த்திபன் சொல்லுவாங்க, அங்க இருந்தா வரும். சோ இப்ப இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்க சத்தியமா பார்த்தது இல்ல. சோ நினைச்சு கூட அசெப்ட் கூட பண்ணி பார்த்தது இல்ல. இதுக்கு முன்னாடி திருவிழாக்கள்ல மாநாட்டுல இது உண்மையிலே ஒரு கடவுள் தரிசனம் மாதிரி தான் சத்தியமா இருக்கு தவிர்த்து இது வந்து ஒரு மாநாடு மாதிரி இல்ல, கடவுள் தரிசனம் மாதிரி இருக்கு. திருப்பதியில கூட இந்த கூட்டத்தை நான் பார்த்தது இல்ல. So அந்த மாதிரி ஒரு மக்கள் அவ்வளவு திரண்டு வராங்க. பிளஸ் இது வந்து கனவா நினைவா எனக்கு தெரியல. சோ கிள்ளி பார்க்கணும் போல தோணுது. சோ அவ்வளவு ஒரு டிஃபரெண்டா இருக்கு போல கூட்டத்தை நான் பாக்குறது ஆச்சரியமா இருக்கு. வந்தீங்கல்ல அந்த பைபாஸ் முழுக்க எப்படி இருந்தது? ஆனா அவ்வளவு கிரௌடு, நான் இந்த மாதிரி கிரௌடு நான் சத்தியமா பார்த்ததுல சொல்றேன்ல, செம்ம கிரௌடு. சோ இந்த மாதிரி கிரௌட எந்த ஒரு கட்சினாலையும் சத்தியமா கூட்ட முடியாது, அது ப்ராமிஸ் அடிச்சு சொல்லுவேன். விசுவாசத்துக்கு சேர்ற கூட்டத்துக்கும் காசு கொடுத்து சேர்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் கண்ணுல பாப்பாங்க மக்கள் எல்லாமே. சோ நீங்க போடுற இந்த சேனல்ல கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? சோ இது மட்டும் இல்லாம லேடிஸ்ங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஒரு விஷயங்களா இருக்கு. சுதந்திரமா போறாங்க பாருங்க. கண்டிப்பா டிவிக்கேனா பாதுகாப்பு. சோ இதுக்கு மேல அதுதான் ஒரு கவசம் இவங்களுக்கு. டிவிக்கேனா பாதுகாப்புன்னு ஒரு சொல்றாருல, டிவிகேன்னு மட்டும் தான் கத்துறாங்க, கொள்கை இல்ல. ஆனா அவருக்கு வாய் மட்டும் தான் பேச தெரியுங்களா, செயல்ல காட்ட தெரியாது, சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கூட்டத்தை போட மாட்டாரு, மாடு ஆடோட கூட்டம் போடுறாரு. மக்களுக்காக ஒழிச்சிருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கோசம் கூட்டம் போட மாட்டாரு. ஆடு மாடு கோழி அதுக்கு வந்து கூட்டத்தை போடுறாரு. பேசலாம், ஆனா அடுத்த கல்ல வைக்கிறாங்கன்னா நாம கம்மன இருக்கு. அரசியல் இருக்காங்கன்னா நாங்க திறமை இறங்கிடுவோம். அரசியல் இருக்கிறாங்கன்னா 1000 பேச்சு பேசலாம், சரிங்களா? ஆனா நாயன்றது மக்களுக்கு தெரியும். சோ மக்களுக்கு தெரிஞ்சு நம்ம தலைவர் தளபதி வரும்போது தம்பி வான்னு வருவேன். கண்டிப்பா நானும் சேர்ந்துதான் வந்து இந்த திராவிட கூட்டத்தை துரத்து போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆதரவோட அண்ணன் வராரு. மதுரை அழகா அண்ணன் வந்து இங்க அழகு எடுக்கிறாருங்க, சரிங்களா? தடுத்து அடுத்து தளபதி சொன்ன மாதிரி அரசியல் எங்கெங்க இருந்து எதிரிகள் முளைப்பாங்கன்னே தெரியாது. கண்டிப்பா. இப்ப முதல்ல வந்து ஆதரவு கொடுத்தாரு, அதே வாய் இப்ப வந்துட்டு மாத்தி பேசுறாரு. அதாவது அதுக்கு பேர் பயம்னு அர்த்தம், சரிங்களா? பயம்னு அர்த்தமா இல்ல பணம்னு அர்த்தமா? பணன்றதோட பயம். சோ நம்ம தளபதி வந்து கூட்டத்தை காட்டுறாரு, சரிங்களா? மத்தவங்க காசு கொடுத்தாதான் இந்த மாதிரி கூட்டத்தை காட்ட முடியும், சரிங்களா? பேசும்போது கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குல்ல, அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இல்ல. தளபதி நம்ம தளபதி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாவே அது வந்து அப்படி வெடிக்குது இல்ல. எல்லாமே அவ்வளவு பிரமாண்டமா பேசிட்டு இருக்கிறாரு தலைவர். எல்லாமே கணிச்சு இதுதான் வார்த்தைன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுதான் வார்த்தை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தளபதி வரவேற்றாரு, தம்பி வான்னு வரவேற்றாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப சமீபமா வந்து மு.க. ஸ்டாலின் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் வந்து அவர்கிட்ட வருது. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல, சின்ன பசங்க கூட தெரியும் காசு வாங்கியிருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பேசினாரு, ஆனா இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேச வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா. சீமான் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா அவரு அவ்வளவுதான், நான் முடிஞ்சாரு, நான் சோழி முடிஞ்சு அவ்வளவு டம்மி சோழி முடிஞ்சு தப்பா நினைச்சுக்க வேணா, அவ்வளவுதான் ஒரு சாப்டர் க்ளோஸ். சரி, இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் கூட்டம், அப்படியே கிரவுட் பண்ண எங்க பார்த்தாலும் கூட்டம். கண்டிப்பா 3 நாளா திருவிழா. அதாவது இந்த வெயில் கூட பார்க்காம வந்து மக்கள் இவ்வளவு ஒரு ஆக்ரோஷத்தோட நிக்கிறாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க தளபதியோட ஒரு வரவேற்பு. திருவிழா, சித்திரை திருவிழா, எத்தனையோ திருவிழா இந்த மதுரை. கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா? அதோட ஒரு கூடுதல் சிறப்பு, ஒரு 3 நாளா தொடர்ச்சியா இதே மாதிரி கூட்டம் இருக்கு. ஆனா இந்த மதுரை மண்ணுல பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். இது மாதிரி ஒரு கூட்டத்தை யாருனாலும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் நிரூபிச்சு காட்டணும். நீங்க பாருங்க வந்தா என்ன மாற்றம் வந்து நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இது வரைக்கும் இல்லாத பெண்களுக்கு பாலியல் தொல்லை அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த தொல்லை கண்டிப்பா நடக்காது. இது எங்க அம்மா மேல சத்தியன. ஓகேவா? சூப்பரா சொல்றேன், உண்மையா சொல்றேன், என் மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்றேன். பெண்களுக்கு பாலியல் தொல்லை கண்டிப்பா 2026 அப்புறம் இருக்காது. இந்த பகட்டு அரசியல், பந்த அரசியல், அதெல்லாம் எதுவுமே இருக்குதானே. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு என் குடும்பம் ஒரு 20 பேர் பக்கம் நாங்க இருக்கோம். தம்பி எல்லாம் சொல்றேன். இந்த 20 பேருக்கு ஓட்டு இருக்கு இல்லையா? இருக்குங்கண்ணே. சாலிடா தளபதிக்கு வருமா இல்ல வேற கட்சிக்கு போகும்? பெர்ஃபெக்டா ஒரு ஓட்டு இல்லாம மிஸ் ஆகாம பிசிறு இல்லாம தளபதிக்கு மட்டும்தான். டிவிக்கு மட்டும்தான். நடுவேத்தில் வந்து ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த காசை கூட வாங்க மாட்டோம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. காசை நம்ம பெருசா எடுக்கிறது 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்மளோட வாழ்க்கையும் நம்ம பின்னாடி ஜெனரேஷனோட வாழ்க்கையும் தான் 50000 ரூபாய் கொடுக்குறாங்க. இல்ல வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா. 50000 வாய்ப்பு இல்ல ராஜா. 50000ங்க வாய்ப்பு இல்ல ராஜா. ஓட்டுக்கு 2 லட்சம். நாங்க சம்பாதிச்சுக்கிறோம், உழைச்சிக்கிறோம். உழைக்கிறதுனா கை இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு, கண்ணு இருக்கு. வாயை வச்சு நாங்க உழைச்சு வைரத்தை வாரி கொடுத்தாலும் தளபதிக்கு தான் ஓட்டு. சரி, அந்த மாதிரி ஒரு துடிப்பான வந்து இளைஞர் கூட்டம் வந்து பின்னாடி நிக்குது. கண்டிப்பா இந்த முறை காசு வேலை செய்யாது. ஐயோ, காசுக்கு இங்க பவரே இல்ல. இப்போ தளபதி வந்ததுல இருந்து காசுக்கு இப்ப பவர் இல்ல. தளபதி தான் மாசு. ஓகே, சிறப்பு. யாரு நமக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் நைட்டு இருந்தா? நைட்டு நைட்டு 1000 ரூபாய் இருக்கு உங்களுக்கு.
இப்போ பகல் கொஞ்சம் தண்ணி தான் அதிகமா போகும்னு நினைக்கிறீங்களா? தண்ணி அதிகமா போகுது. அதே ரேட் வைக்கிறீங்களா இல்ல மாநாட்டுக்கு தண்ணி அதே ரேட்? ரேட் அதே ரேட் தான். 10 ரூபா. ஜூஸ் எவ்வளவு? இது 10 ரூபாய் 10 ரூபான்னு விக்கிறீங்க. ஓகே. வந்து போயிட்டே இருக்காங்களா இல்ல? இல்ல உள்ளே இருக்காங்க ஆளு, போகவே இல்லை. உள்ள போகல. உள்ள போனா வெளியே வரல. போயிட்டே இருக்காங்க. உள்ள போயிட்டே இருக்காங்க. சரிங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடு பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி கூட்டம் பார்த்தது இல்ல. இந்த மாநாடு எப்படி இருக்கு? இந்த மாதிரி நல்லா கூட்டமா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி எங்க பார்த்தாலும் இளைஞர்களா இருக்காங்க. ஆமா, எல்லா இளைஞர்களுக்கும் பூரா. உங்களுக்கு வியாபாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வியாபாரம் எல்லாம் ஓடும். சரி சரி, நன்றி நன்றி. அப்படியே ரேம்பாக்கானதான் இந்த பிரச்சனை இருந்தது. அது எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ரேம்பாக் வந்து நாங்க தளபதி தூரம் தாண்டி ஒரு தளபதி பார்க்கதாங்க. அவரு குலசாமி பாருங்க. சரி சரி. அங்க தூரத்துல இருந்து பார்த்தாலே போதுங்க. நாங்க அவரை பார்த்தாலே போதுங்க. அவரே பார்த்தாங்க. ஏற்பாடு எப்படி இருக்கு? அதை அடைச்சிட்டாங்களா? அடைச்சிட்டாங்க. அதுக்கான அளவு உள்ள போயிறாங்களோ உள்ள போக முடியல. நாங்களே உள்ள போயிட்டு தான் திரும்பி வந்துட்டோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க மதுராந்தாங்க, செங்கல்பட்டு தொகுதி பொறுப்புல இருக்கீங்களா கட்சியில? அருமை பேராட்சியாளர் நானு. சரிங்க. இப்ப வந்து தளபதிக்கா இங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. இதே ஒரு கட்சி வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டணும்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சாத்தியமா? உங்களுக்கே தெரியும் அந்த கேள்விக்கான பதில். எங்களை கேட்கவே தேவையில்ல. நீங்க என்ன இந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்திருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க. நாங்க எல்லாம் டபுள் டிகிரி முடிச்சிருக்கோங்க. நான் ஒரு ஏரியா மேனேஜரா இருக்குங்க. எல்லாம் சம்பாதிக்கிற பணத்துல பாதி எங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு எங்க வீட்டை செட்டில் பண்ணிட்டு மீச்ச தளபதிக்கு வச்சு தளபதி காசு ஒழுகுறோம். தளபதி வந்து இது பண்ண தேவையில்லைங்க. அவர் வந்தாலும் தெரியுங்க. அவர் எதுக்காக வராரு? பணம் எல்லாம் வராரு இல்ல மத்தவங்கள மாதிரி சொல்லி சாப்பிட வராரா இல்ல வந்து திருட்டு ட்ரைனர் வராரா? இல்ல திருட்டு ட்ரைனர் வந்து திருட்டு ட்ரைனர் வராரு. உள்ள வந்து டீ வாங்கினதுக்கு காசு அனுப்பிச்சு கொடுத்தா அதுல இருந்து கமிஷன் வச்சு அப்பயே ஆரம்பிச்சிருக்காரு. டீ வாங்குறதுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சா அது டீ வாங்கிட்டு பேலன்ஸ் காசு எடுத்து போறான். இது அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு. என்கிட்ட இருக்காது. போயிட்டு அது மாதிரி ஸ்ட்ரீட் ட்ரெயின் வந்தாரா இல்ல வந்து இந்த மாதிரி கமிஷன் எடுத்து வந்தாரா? எதுவுமே கிடையாது. இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம். தம்பி இருக்கானுங்க, தங்கச்சி இருக்குங்க, இவ்வளவு கொடுமை நடக்குது. அதுக்கோசம் கொந்தளிச்சு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு சம்பாதிச்ச பணத்தை விட்டுட்டு இது நடத்தணும் அவசியமாங்க. ஆனா ஒரு படம் நடிச்சா போதுங்க. ஒரே ஒரு படம் நடிச்சா போதும், அவ்வளவு இன்கம் வரும். நாங்க அவ்வளவு கொண்டாடுவோம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த வெயில்ல அவர் வரணும் அவசியமா சொல்லுங்க? இவருக்கு அவருக்கோசம் நாங்க இந்த வெயில் வரனா எங்களுக்கோசம் அவர் வராரு. தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கீங்க. நீங்க அங்க இருந்து வரது உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? எங்களுக்கு வந்து அங்க நாங்க 5 வேன் வச்சுங்க. ஒரு வேனுக்கு வந்து 25,000 ரூபாய். சாப்பாடு செலவு சேர்ந்து 50,000 ரூபாய் சாப்பாடு செலவு. 5 வேனுக்கு 2.5 லட்சம் ஆச்சு. இப்ப 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இத்தனை இளைஞர்களுக்கு வந்திருக்கீங்க. இப்ப 2026 எலெக்ஷன் வரப்போகுது. பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் இப்ப வந்து சொல்லுவாங்க எல்லாம் சின்ன பசங்க ஓட்டு விழாதுன்னு. எங்க வீட்டுல 4 பேருங்க. எங்க மொத்த குடும்பமே கரும்பு பேராட்சியில நான் 15 வார்டுல இருக்கேன். எங்க மொத்த குடும்பமே அங்க வந்து 18 குடும்பம். மினிமம் 4 ஓட்டு கணக்கு பண்ணீங்க. என்ன மீறி ஒரு ஓட்டு வெளியே போகாது. குட்டி பையன் எங்க வீட்டுல இருக்கான். ஓட்டு மட்டும் போடலன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து தோத்துல வச்சுங்களேன், சாப்பிடவே மாட்டான். ஓட்டு காசு தர மாட்டேன்ட்டாங்க. தளபதிக்கு ஓட்டு போடல நான் குடும்பத்துக்கு வர மாட்டேன், சம்பாதிச்சு காசு தர மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல கட்சி முக்கியமா? நீங்க போய் திமுக போடுங்க, ஓட்டு எங்க போடுங்க. எங்க போட்டு என்ன அடமானம் வைக்கிறீங்களா இல்ல என்ன வாழ வைக்கிறீங்களா? சொல்லிட்டாங்க பசங்க. எனக்கு வந்து எங்க இதுலயே வந்து எங்க வார்டுலயே வந்து நீங்க வந்து வேற கட்சி ஓட்டு போட்டீங்கன்னா நான் வீட்டை கண்டுக்க மாட்டேன். தளபதி எங்களுக்கு வந்திருக்காரு. நான் வேணும்னா நீங்க ஓட்டு வந்து தளபதிக்கு போடுங்க. நான் வேணும்னா நீ எந்த ஓட்டுக்கும் காசு கொடுத்து போடுங்க. பங்காளி பங்காளி மாமா மச்சான்னு மத்த கட்சியில இருப்பாங்க. ஒரே ஒரு வீட்டுல 2 ஓட்டு போடுங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க இருக்கீங்க, இளைஞரா இருக்கீங்க, ஓட்டு போட்டுறீங்க. அப்பா அம்மா போட சொல்றீங்களா? நான் சம்பாரிச்சு பணத்தை வீட்டுக்கு தரதில்ல இருந்துடுறீங்க. இது அவங்களுக்கு மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தம்பின்னு இருப்பாங்க. அவங்க வேற ஒரு கட்சியில இருப்பாங்க. மாமா சின்ன பசங்க பேச்சு கேட்காத, நீ வந்துட்டு இந்த முறை 1000 தராங்களாம், அதுதாங்க சொல்றேன். இந்த முறை 2000 தராங்களாம். 1000 வந்து எங்க அப்பா ஏமாத்திட்டாங்க. இப்ப நாங்க 1000 வளர்ப்ப வரலங்க. போல நீங்க போக மாட்டீங்க. நீங்க சொல்லுவோம் வீட்டுல உங்களுக்கு 2000 தானே முக்கியம், நான் சம்பாதிச்சு தரேன், நான் தரேன் சம்பாதிச்சு, நான் சம்பாதிச்சு குடும்பம் எடுத்து 2000 கொடுத்துட்டு உனக்கு லட்சம் கொள்ளடிப்பான். இன்னைக்கு பஸ் ஃப்ரீ சொல்லிட்டு ஓசி பஸ் கலாய்க்கிறான். உன்ன அதுல ஏறி போதும் அவமானமா இல்லையா? நான் சம்பாதிச்சு கார் வாங்கி கார்ல போ, சைக்கிள் கூட கூட்டு போறேன். நீ அந்த பஸ்லயே போத்தாவல, நான் சைக்கிள்ல கூட்டு போறேன். உன்ன சைக்கிள் என் கூட கௌரவமாவா? அவன் பஸ் வாங்கி விட்டுட்டு ஓசி பஸ்னுவா, எங்க லேஸ் எங்க வீட்டுல பொம்பளை கலாய்ப்பா. இல்ல தேவையா எனக்கு? இந்த முறை வந்து பணம் வேலை செய்யவே வேலை செய்ய பணம் கொடுக்கட்டும். பணம் வாங்கின மக்கள் என்ன பண்ணுவாங்க? பணம் வாங்காத மக்கள் பணம் வாங்க மாட்டாங்க. கொள்கை தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஆமாங்க, இந்த கொள்கையே இல்ல. டிவிகேன்னு கத்துறாரு சீமான் சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு போய் மனநோய் ஆயிட்டாரு. இப்பயும் அவருக்கு பிடிச்சிருச்சு. அவர் கட்சியில பாதி பேர் வந்துட்டாங்க. இல்ல தற்கொலை
பாத்தீங்கன்னா இந்த 2 மாசம் மீட்டிங் மாதிரி பாருங்க, திமுக பாஜக அவனை பத்தி போடுவாரு. போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாரு டிஎம்கே கூட. அதுல இருந்து வந்தா டிவிக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாடு முடிட்டோம், இதுக்கப்புறம் தளபதி எங்க மாடு போறாரு அங்க டிவி போறவர். அவங்க கட்சி ஆளுங்க கட்சி கழிச்சிட்டு வந்து டிவிக்கு வருவாங்க. அவங்க 2020 அப்புறம் கட்சி கழிச்சிருவாரு, டிவிக்கு வருவாரு. எல்லாம் பாக்கலாம். கட்சிக்காரங்க பூரா வந்து இதே மாநாட்டுல வந்து கொஞ்சம் பணம் போட்டாங்க மாதிரி அவங்க டிவிக்கு வந்துருவாங்க. டீ குடிச்சிட்டு அவர் வந்து நல்ல வியாபாரம் கொடுத்துட்டு போறோம். அவர் டிவிக்கு சொல்லுங்க, டிவி பாரு 2026 அப்புறம் பாருங்க அவர் டிவி இருக்கிறாரா இல்லையா. சரி, இப்போ ஒரு கொள்கை இப்போ பொதுவா எடுத்துக்காங்க. இப்ப பெரியார் கொள்கையை எடுத்துக்கினாரு, அம்பேத்கர் கொள்கையை எடுத்துக்கினாரு, காமராஜர் கொள்கையை எடுத்துக்கிறாரு. இதே கொள்கையுடைய கட்சிகள் தான் வந்துட்டு காங்கிரஸ் வந்து காமராஜர் கொள்கையை எடுத்துக்குது. அதே போல நம்ம திமுக வந்து திராவிட கொள்கை, பெருவாரியான கொள்கை நம்ம கொள்கை அதுவா தான் இருக்கு. கொள்கை தலைவர்கள் ஏத்தவங்கன்னா கொள்கை படி நடக்கிறாங்களா? அதுதான் நடக்கிறாங்களா? இப்ப வந்து காமராஜரை வந்து ஏத்துக்கினாங்க. காமராஜர் என்ன சொன்னது நடக்கிறாங்க. காமராஜர் கல்வி இலவசமா தராரு, கல்வி இலவசமா தராங்களா? இவங்க முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாக்குறாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி போகுது? பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு சீட்டுக்கு 50,000 கொடுத்து கல்வி அவங்க வந்து கொள்கைகளை எடுக்க மாட்டாங்க, கொள்கை தலைவருக்கு வச்சுப்பாங்க. கொள்கை நடக்கும். ஆனா நம்ம தலைவரை பார்த்து வேற இங்க இருந்து ஒரு இந்த சர்க்கரையில ஒரு ஸ்பூன், வெள்ளத்துல ஒரு ஸ்பூன், இதுல மசாலா ஒரு கொள்கை தலைவர் தெரியும், தான் தெரியும், தானே தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. அவங்க வந்து திராவிடன்னு சொல்லுவாங்க. திராவிடம் என்னது? ஒண்ணுமே கிடையாது. திராவிடத்துல இருக்குது. நம்ம இளைஞர்களை பார்த்து திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, கொள்கை என்னன்னு தெரியும், பெரியார்னா என்னன்னு தெரியுமான்னு கேள்வி கேட்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கோ இல்ல ஒன்றிய செயலாளர்களுக்கோ இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகளுக்கோ அவங்களுக்கு கொள்கை தெரியும் நினைக்கிறீங்களா? திமுக சொல்ற நல்லா கேட்டுங்க. திமுக கொள்கை இருக்கு. என்ன கொள்கைன்னா ஓடு போட்டா இவ்வளவு கமிஷன் அடிக்கலாம். 5 லட்சம் ரூபாய் ஓட்டுல ஓடு நம்ம வந்து 2 லட்சம் ரூபாய் போட்டு அதுல 1 லட்சம் ரூபாய் அடிக்கலாமா இல்ல 1.5 லட்சம் ரோடு சும்மா சிமெண்ட் மட்டும் ஊத்திட்டு போலாமன்ற கொள்கை இருக்குது. அவங்களுக்கு அந்த புரிதல் நல்லா உண்மையான கொள்கை புரியுது. அதான் அவங்க கொள்கையே தான். கொள்ளை அடிக்கலாமா கமிஷன் எடுக்கலாமா அதான் கொள்கை. வேற என்ன கொள்கை? 2 விஷயம். தளபதி ஆட்சிக்கு வரணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்லைங்க, சைலண்டா அவங்க வேலையை பார்த்துட்டு போயினே இருக்காங்க. எலெக்ஷன் டைம் அறிவிப்பாங்க, டைம் வரும், நம்ம என்ன கடமை செய்யணும் அதை கடமை செய்வோம். மக்கள் நம்ம கடமையில செஞ்சிருவோம். ஆனாலும் இன்னைக்கு வாக்கு விகிதம்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பணம், பொருளாதாரம், அவங்களுடைய ஆள் பலம், அடியாள் பலம் எல்லாத்தையும் பாக்குறீங்க. நாங்க வந்து இது வேற கோணத்துல பாக்குறோம். எங்க அண்ணனா பாக்குறோம், எங்க தம்பியா பாக்குறோம், எங்க வீட்டுல ஒருத்தரா பாக்குறோம். இப்ப நீங்க வந்து மத்த கட்சி பாத்தீங்கன்னா வீடியோ போய் பிரச்சாரம் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணோம். எங்களுக்கு பிரைன் வாஷே பண்ண தவிர நாங்க தெளிவா இருக்கிறோங்க. எங்க வீட்டுல நான் சொல்லுவாங்க, வீட்டுல இவரு சொல்லுவாருங்க, பக்கத்துல அவங்க சொல்லுவாங்க. இப்ப இதுலயே வந்து எங்க ஊர்லயே 3/4 பேர் வரல, வேன் கிடைக்கல, வேன் எல்லாம் புக் ஆயிடுச்சு. வராதெல்லாம் வீட்டுல இருந்து வெளியில பாத்துருப்பா. இப்போ அவன் ஓட்டு போடுவான். இப்ப இங்க வந்து மட்டும் நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க. சரி, ஓகே. வீட்டுல இருக்க பாருங்க, அவன் எழுச்சி ஆல்ரெடி உருவாயிடுச்சுங்க. புதுசா உருவாக்கலாம் தேவையில்ல. அதான் சொல்றேன், இந்த மீட்டிங்ல வந்திருக்காங்க பாத்தீங்க, மாட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாட்டு வந்திருக்காங்க பார்த்து நீங்க கம்மியாட போட்டுறாதீங்க. வந்து பாதி கூட இல்ல. ஆமா, வராதவங்க வீட்டுல இருக்காங்க, வர முடியல அவங்களால. சரி, தளபதி ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் முதல்ல தமிழ்நாட்டுல மாத்தணும்னா எதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க? அவருக்கு அட்வைஸ் சொல்றதும் பெரிய ஆளுங்க இல்ல, அவரோட வந்திருப்பாரு. அவருக்கு அட்வைஸ் பண்ண அவர் ஒரு ஐடியால இருப்பாரு. இதை மாத்தி கொடுங்கண்ணா, இது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இது ரொம்ப பாதிக்கிறோம் அப்படின்னா என்னவா இருக்கும்? மகளிர் தாங்க, பாதுகாப்பே இல்லைங்க, சுத்தமா பாதுகாப்பு இல்ல. மகளிர் சுத்தமா பண்றானுங்க. இந்த மகளிர் வந்து நான் ரோட்லயே அடக்க முடியல. 3 வயசு குழந்தை சொல்றாங்க. மகளிர்னா இவனுக்கு எப்படின்னா இந்த ஒரு ஏஜுக்கு மேல அதெல்லாம் அவங்க லிமிட்டா கிடையாது. இந்த ஆட்சியில என்ன பண்ணலாம் 2 மாசம் 3 மாசம் வெளியே வந்துடலாம். பல்லு முளைக்காத குழந்தையில இருந்து பல்லு போன கிளை வரைக்கும் வர்றது இல்ல. அவனுக்கு கண்ணு பத்தினு போதை போடுவானுங்க, வருவானுங்க, யாருதான் பாப்பாங்க. நம்மளுக்கு மேல ஆட்சி இருக்கிறாங்க, 2 நாள் 3 நாள் பண்ணலாம், 2 நாள் வெளியே விட்டுருவானு 3 நாள் விட்டுருவான். அந்த இது அதை வந்து தளபதி வந்தோடனே நான் சொல்ல தேவையில்ல, தளபதி ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுவாதான் இருக்கும். மகளிருக்காக பாதுகாப்பு தான் மகளிர் தான் பண்ணுவாரு. எங்களுக்கு எதாவது பண்ணதாளுங்க, எங்க மகளிருக்கு பார்த்தாலே போதுங்க. மகளிர் நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இருப்போம். ஆமா, மகளிர் நல்லா இருப்பாங்க. வீட்டுல ஒரு பொண்ணு கரெக்டா இருந்தா போதுங்க, வீட்டுல ஒரு லேடி கரெக்டா இருந்தாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்குங்க. மகளிருக்கு பாதுகாப்பு தான் போதும், வேற என்ன தேவை? அவங்களுக்கு பாதுகாப்பு தான் போதும். நாங்க தளபதி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லாம் சிறப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த பைப் லைன் தான். அந்த பைப் லைன் குடிச்ச தண்ணி தான் இது. எப்படி இருக்கு நாமளே குடிச்சு பார்ப்போம். அந்த கேன் தண்ணிக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல, குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நான் வந்து எப்படி வந்து ஒரு மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு திட்டமிடுற நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை கையில் கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்பாரு. ஒரு மாநாட்டுல குடிநீர் பிரச்சனை தீர்த்தாரு. தமிழ்நாட்டினுடைய குடிநீர் பிரச்சனையில இருந்து அத்தனை பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆற்றலும் அதற்கேற்ற ஒரு டீம் வந்து தளபதி கிட்ட இருக்குதுன்றதை இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். எங்க வரீங்க?
நம்ம ஏரி ஒன்றியம் ஆ. வத்தல்படி கொடை மட்டும் முடிச்சுக்கலாம். நிழல் வர மாதிரி இருக்கு. வத்தல்பட்டியில இருந்து வரீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 50 பேர் வந்துருக்கோம். 50 பேர் வந்திருக்கீங்க. ஆமா. ஏரியூர்ல விஜயோட அந்த ஒரு மவுஸ் எப்படி இருக்கு? வந்திருப்பீங்கல்ல பயணப்பட்டு, அந்த பைபாஸ்ல வந்தீங்கல்ல, வந்த வண்டிகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு உற்சாகம் மாநாட்டோட இது எப்படி வந்து வித்தியாசம்? தளபதியோட இவ்வளவு ஃபேன்ஸ் வராங்கல்ல, எங்க பார்த்தாலும் பெண்கள் இருக்காங்க, எல்லாமே இளைஞர்கள் தான், எல்லாம் வயசு பசங்க தான். ஆனால் யாருக்கும் ஒரு சின்ன தீங்கு நடக்கலையே. என்ன இது வந்து தளபதிக்காக எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா, இல்ல உண்மையிலே இளைஞர்கள் அப்படித்தான் இருக்காங்க? தளபதிக்காகவே இருக்கிறாங்க. இப்படியே சரி, 2026ல தளபதி ஆட்சிக்கு வரணும்னா நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஓட்டு வாக்கு சேகரிக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு சேகரிக்கணும். ஏன்னா இளைஞர்களோட ஓட்டு இருக்கு. இந்த ஓட்டு எங்க டிசைடிங் ஃபேக்டர் வருது? இப்ப உங்க வீட்டுல ஒரு 3 பேர் இருக்கிறீங்க, அப்பா அம்மா நீங்க இருக்கீங்கன்னா உங்க ஓட்டு விஜய்க்கு வந்துரும். அப்பா ஓட்டு அம்மா ஓட்டு 2ல 1 வாங்கினாதான் நம்ம அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொன்னாவே தானா வந்து. ஆனா அவங்க அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நைட் ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்தாலும் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவுதான் கொடுக்கட்டும், அப்பா அம்மா மனசு மாறல சொல்லி வீட்டுல நாங்க ஓட்டு வாங்குவோம். இப்ப 5000 ரூபாய் கொடுத்துறாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க யோசிப்பாங்களா இல்லையா, 2 ஓட்டுக்கு 10,000 வருதுன்னு? அவங்க யோசிக்கிட்டோம். நாங்க யாரு பக்கம் இருக்கிறோம், எங்க பக்கம் ஓட்டு. உங்க ஓட்டு விழுந்துருது, அவங்க ஓட்டு விழுந்தாதானே தளபதி. இப்ப நாம என்ன சொல்லணும்னா, அப்பா அம்மா கிட்ட நீ 5000 ரூபாய் வாங்கிக்கிற, முன்ன 500 ரூபாய் வாங்கின, 5 வருஷத்துக்கு பிரிச்சா ஒரு நாளைக்கு 10 பைசா வருது. நீ 5000 ரூபாய் வாங்கினாக்க 50 ரூபாய் வருது. அந்த 50 ரூபாய் என்ன நானே கொடுத்துறேன் டெய்லி உனக்கு. ஆனா ஓட்டை மட்டும் தளபதிக்கு போடுங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை இல்ல, எங்களுக்கு தொழில் இல்ல, இத தளபதி தான் உருவாக்கி தருவாரு. நான் உனக்கு சம்பாரிச்சு போடணும்னா எனக்கு தளபதிக்கு ஓட்டு போற, தளபதிக்கு ஓட்டு போறது எனக்கு வேலை வாங்கி தரது ஒண்ணுன்னு சொல்லி கேப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 2 ஓட்டு வாங்குவோமா? தளபதிக்கு ஒரு கோஷம் போடுங்க பாக்கலாம். Hey!
Thank you.
பேட்டி போனது உங்களை பேட்டி இல்லை உங்களை பேட்டி எடுத்தா போனோம் வருஷம்